திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பேந்தை காந்தாரம். தலம் திருப்புகலூர். பதிகம் 8. பாடல் 6. கனிவளர் வேங்கையோடு கடி திங்கள் கண்ணி கழலால் சிலம்பும் அழகு ஆர். கனிவளர் வேங்கையோடு கடி திங்கள் கண்ணி கழல்கால் சிலம்பு அழகார். அணிகிளர் ஆரவெல்லை தவள் சுண்ண வண்ணம் இயலார் ஒருவர் இருவர். அணிகிளர் ஆரவல் வெல்லை தவள் சுண்ண வண்ணம் இயலார் ஒருவர் இருவர். மணிகிளர் மங்கை ஆலை மழை ஆடு சோலை மலையான் மடக்கும் இறைவர். மணிகிளர் மங்கை ஆல மழை ஆடு சோலை மலையான் மகட்டும் இறைவர். அணிகிளர் அன்ன வண்ணம் அவள் வண்ண அன்னம் இவர் வண்ண அன்னம் இதுவே. அணிகிளர் வண்ண அன்ன வண்ணம் அவள் வண்ண வண்ணம் அவர் வண்ணம் வண்ணம் அழலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். திருமணம் செய்வதற்கு நம்ம ஜோதிடரை பார்த்து நல்ல தேதியை நல்ல நேரத்தையும் குறிப்போம் அல்லவா? அதே இந்த இதில் சொல்றார். சோதிடரை போன்ற திருமண காலத்தை உணர்த்தும் வேங்கையின் மலர்களையும் சந்திரனையும் தனது முடியில் மாலையாக சூற்றிருப்பவர் சிவருமான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அவர் நடந்து வரும்போது ஒலிக்கும் அந்த சிலம்பு சத்தம் தனது கால்களில் அழகுற அணிந்திருப்பவர். சிலம்பு சத்தம் கேட்கும், அதை காலில் அழகாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே போல அவர் நவமணிகள் மலிந்து காணப்படும் அழகான மேகம் தவிழும் சோலைகள் ஆடும் மயில்களை உடையதும் ஆகிய இமயமலையில் மன்னனாகிய மலை மகளை உருபாகமாக வைத்திருப்பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒப்பற்ற ஒருவராக இருப்பவர் சிவருமான் ஒருவரே இருவராகவும் காட்சி அளிக்கிறார். அதே போல அன்னத்தை ஒத்த அம்மையாகவும் தீயின் நிறத்தின் ஒத்த ஐயனாகவும் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கே காட்சி அளிக்கிறார் அப்படின்னா திருப்புகலூர் காட்சி அளிக்கிறான்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.